வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சா எண்ணெய் விலையில் இந்தியாவுக்கு மேலும் சலுகை, ரஷ்யா முடிவு. போர் நிறுத்தம் ஏற்படாவிடின் உக்ரைனை கைப்பற்றுவோம், புடின் தெரிவிப்பு. ட்ரம்பின் பதவிக்கு சீன ஜனாதிபதி பதிலடி. ட்ரம்பின் உத்தரவை ரத்து செய்த நீதிமன்றம். போர்த்துகலில் கேபிள் கார் விபத்து, 15 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து, 60 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல். வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல், 11 பேர் உயிரிழப்பு. ரஷ்யர்கள் மீது பிரித்தானியா விதித்துள்ள அதிரடி தடைகள். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் உயிரிழப்பு. வெளிநாட்டு மாணவர்களுக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. கனடாவில் காட்டு தீ காரணமாக மூடப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை. தொடர்பான விரிவான செய்திகள். பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் உக்ரைனை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவோம் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சேனாவில் இடம்பெற்ற மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்ட பிறகு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உக்ரைனுக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜோன் கீலே அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வந்ததாகவும் கூறியுள்ளார். உலகம் ஒருபோதும் காட்டாட்சிக்கு திரும்பிவிடக்கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மறைமுகமாக சாடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சேனாவின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்புக்கு அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலையை தாக்கியுள்ளார். இதன்போது சீன ஷி ஜின்பிங் பேசியதாவது, மேலும் பலவீனமானவர்களை வலிமையானவர்கள் வேட்டையாடும் கட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் மீண்டும் திரும்பிவிடக்கூடாது. சேனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது, அச்சுறுத்தவும் முடியாது. உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சேனாவின் பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. ஜப்பானுக்கு எதிரான இரண்டாம் உலகப் போரின் வெற்றி நவீன காலத்தில் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக சேனாவின் முதல் வெற்றியாகும். உலக அமைதி மற்றும் நாகரிகத்தை பாதுகாப்பதில் சீன மக்கள் பெரும் பங்களிப்பை செய்துள்ளனர். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஒருவருக்கொருவர் சமமாக நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும். இவ்வாறு சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த முக்கிய உத்தரவை அந்நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் மசாசூசெட் மாகாணத்திலுள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து அப்பல்கலைக்கழகத்துக்கு ட்ரம்ப் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். அவற்றை ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாகம் மறுத்துவிட்டது. இதனால் அப்பல்கலைக்கழகத்துக்கு அளித்து வந்த $2.2 பில்லியன் நிதியுதவியை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த பல்கலைக்கழகத்துக்கு வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஸ்டன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ட்ரம்பின் உத்தரவு சட்டவிரோதமானது என்று அவர் தீர்ப்பளித்துள்ளார். போர்த்துகல் பலிஸ்பெனின் புகழ்பெற்ற கேபிள் கார் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்ததுடன் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் 5 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஒரு குழந்தை உட்பட மீதமுள்ள 13 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் போர்த்துகலின் அவசர மருத்துவ சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நைஜீரியாவின் வடமத்திய நைஜீரியா மாநிலத்தில் 80 பயணிகளை ஏற்றி சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்ததோடு 15க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த படகு அதிக சுமையுடன் இருந்ததனால் மரத்தின் அடிப்பகுதியில் மோதியதை அடுத்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 526 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி இரவு முழுவதும் பாரிய தாக்குதல் நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி கூறுகையில், பொதுமக்கள் உள்கட்டமைப்பு, குறிப்பாக மின்சார கட்டமைப்புகள் ரஷ்யாவின் முக்கிய இலக்காக இருந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோ மதுரோவுடன் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் சர்வதேச நீர்மாக்கம் வழியாக அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருட்களை கொண்டு சென்றபோது அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய சிறுவர்களை வலுக்கட்டாயமாக ரஷ்யாவுக்கு கடத்தி சென்றதில் தொடர்புடைய 11 நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது பிரித்தானியா தடைகள் விதித்துள்ளது. போரின் போது குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர்களின் அனுமதியின்றி 19,500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வலுக்கட்டாயமாக ரஷ்யா ஆக்கிரமிப்பு பகுதிக்கு கடத்தி சென்றதாக உக்ரைன் கூறுகிறது. இந்த கடத்தல்களை ஐநா ஒப்பந்தத்தின் இனப்படுகொலை வரையறையை பூர்த்தி செய்யும் ஒரு போர்க்குற்றம் என்று உக்ரைன் அடையாளப்படுத்துகின்றது. ஆனால் அப்பாவி சிறுவர்களை போரில் இருந்து காப்பாற்றுவதே தங்கள் நோக்கம் என்றும் ரஷ்யா பதிலளித்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனிய குழந்தைகளை வலுக்கட்டாயமாக நாடு கடத்துதல், போதனை செய்தல் மற்றும் ராணுவத்தில் ஈடுபட செய்தல் ஆகிய ரஷ்யாவின் கொள்கைகள் வெறுக்கத்தக்கது என்றும் பிரித்தானியாவின் வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறான குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலுசிஸ்தான் மற்றும் பக்துன்பா ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் குவாட்டா என்ற இடத்தில் அரசியல் பேரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவங்களின் போது சுமார் 30 பேர் வரை காயமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியிருக்கும் மாணவர்களை வெளியேற்ற உள்ளதாக பிரித்தானியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. விசா காலாவதியான பின் புகலிடம் கோரும் சர்வதேச மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் பிரித்தானியா அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 15,000 மாணவர்கள் தங்கள் விசாக்கள் காலாவதியாகும் போது தஞ்சம் கோருவதாக பிரித்தானியா உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் தங்குவதற்கு சட்டப்பூர்வ உரிமையில்லை என்றால் உரிய நபர்கள் வெளியேற வேண்டும். அவ்வாறு வெளியேறவில்லை என்றால் குறித்த தரப்பினர் வெளியேற்றப்படுவார்கள் என பிரித்தானிய உள்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். புகலிடம் கோரும் மாணவர்களில் முதலிடத்தில் பாகிஸ்தானியர்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் காட்டுத்தீ காரணமாக கோகியகல்லா நெடுஞ்சாலையில் மூடப்பட்டுள்ளது. மிகவும் நெரிசல் மிக்க இந்த சாலை காட்டுத்தீ காரணமாக இவ்வாறு 2 திசைகளிலும் மூடப்பட்டுள்ளது. ஹோப் மற்றும் மெரிட் இடையிலான பகுதி அருகிலுள்ள மைன் க்ரீம் காட்டுத்தீ தாக்கம் காரணமாக மூடப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மூடப்பட்ட நெடுஞ்சாலைக்கு பதிலாக இலக்கம் 1 மற்றும் 3 ஆகிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மைன் கிரீட் காட்டுத்தீ திங்கட்கிழமை கண்டறியப்பட்டதுடன் தற்போது அது சுமார் 483 ஹெக்டேர்களுக்கு மேல் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ இன்னும் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் எரிந்து கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுத்தீ சேவை தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கம் காரணமாக இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கனடாவின் பல இடங்களில் இவ்வாறு காட்டுத்தீ பரவுகையினால் பாதிப்பு பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.